மென்டி நீதான் முதலில். இல்லை, நீயே. ஓ இல்லை, சிவப்பு மிளகாய். நீயோ? எனக்கு சொல்ல. சிவப்பு மிளகாயும். யாருக்கு உண்மையா? நிக்கோல், தொடங்க. இல்லை, நீதான் முதலாளி. விளையாடுவோம். கல், காகிதம், கத்தரிகள். மோசமாகி போச்சு. நாம் சேர்ந்து முயற்சி செய்வோம். சரி, நாம் இதை இப்போதே முயற்சிக்கிறோம். Mammal. Just slice out. Eat into Sarah Senior 40 version freezerio. அது ஒரு சிலி. மன்னிக்கவும் மாண்டி. நிக்கோல், நீ நான் என்கிறார். முடியும். அழகு பொருட்களும் சாக்லேட் உருகி போயிருக்கு. நான் அதை இனி சாப்பிட மாட்டேன். அது மோசமாக இருக்கிறது. மன்னிக்கவும். நான் ரெடியா இருக்கேன். நிக்கோல், இத பிடிங்க. வாவ், ஒரு ஷூ. வாவ், எனக்கு ஷூ பிடிக்கும். இது என் சைஸா இருக்கும்னு நம்புறேன். வா, எனக்கும் ஒரு ஜூதி கிடைத்திருக்கிறது. சாந்தரமாக இருக்கிறது. இல்லை, எனது ஜூதிதான் நிச்சயம் சிறந்தது. சாக்லேட் என்கிற கசப்பு சுவை. ஒவ்வொன்றும் அழகாக. உங்களிடம் சாக்லேட் நேரிடலாம். பீகோ, பார்க்கலாம். உங்களது நேரம்தான். உண்மையில் முதலில் இதை போடுவோம். உள்ளேன். ஓ, அது அழகாக இருக்கிறது. விளையாட விரும்புகிறீர்களா? நீங்கள் அன்றி. ஹை இளவரசே. ஹை, என் பெயர் மாண்டி. அவள் என் ராஜகுமாரி. சாப்ஸ், உண்மையிலேயே இது மிகவும் அழகாக இருக்கிறது. முடியாது, நான் ஒரு சாதாரண இப்போது அழகியவள் இல்லை. மாண்டி, நீ எனக்கு தேவையில்லை. நான் போகிறேன். நான் முடிய வாய்க்க முடியவில்லை. என்னிடம் இருந்ததை என்னிடம் பார்க்க விரும்புகிறேன். நான் பார்ப்பேன். நான் உனக்கு திரும்ப பூசினேன். நிக்கோல், அது மேக்கப் சரிதான். என்ன, அது சாக்லோடா அல்லது உண்மையா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். Arjos. Pickle. Inspirably, unable lipstick first you need. ஓ, சிசேர்க்கு. ஆகனோ, நிக்கோல், நீயே முயற்சி செய். எனக்கு சர்க்கரை வளை அபிஷேக கட்டுரை கண்டிப்பாக இருக்கிறது. இது உண்மையாக இருக்கிறது. மாண்டி, நீ என்னை ஏமாற்றினாய். நீ அதில் சிக்கிக் கொண்டாய். யாரிடம் ஷாடோ உள்ளது? Darling, சரி. கருத்து. நிக்கோல், என்ன பண்ணுறா? எனக்கு காண்பி. எவ்வளவு பயங்கரமாயிருக்கின்றது. அது ஹீஸ்வியா இருந்தது. இப்போது நாங்கள் மாண்டியின் சாக்லேட்டை சாப்பிடலாம். மாண்டி, நீ என்ன 1 2 3 4 என்ன என்ன நான் தான் முதல். அடுத்தவன். இது என்ன பெரிய முட்டையா? மெயின்டி, உன்னால என்ன? முதலில் சரி, அடிப்படையாக பார்க்கையில் உள்ளே ஏதையா இருக்கிறது. வாவ், அது சாக்லேட். என்ன திமிர்வமாக இருக்கிறதே. மாண்டி, பொறாமைப்படாதே. வாவ், உள்ளே ஒரு பெட்டி இருக்கு. அழகான வளையல். அங்கு பெரிய அடுக்கு கல் ஒன்று இருக்கிறது. மிகவும் அழகாக தெரிகிறது. கண்டிப்பாக உன்னிடம் என்ன இருக்கிறது பார்ப்போம். எனக்கும் ஒரு முட்டை கிடைத்துள்ளது. இதை என்ன செய்வது? அதுதான் நான் அதை முறோம். அங்கே ஒரு அழகான விலங்கு அல்லது ஒரு பறவை அல்லது ஏதாவது இருக்கும்படி நம்புகின்றேன். கோல், அதை நீ கேள்கிறாயா? முட்டை உடைந்து கிடக்கிறது.
உள்ளே யார் இருக்கிறாரோ பார்க்கலாம். கோல், இங்கே வா. Remy Ayersa was the racery fan. Their children free order deal again. This Yumri Calvary 3, Leon say. Nicole, அவளை பாரு. இல்லை. அதை எடுத்து செல். Nicole, தென்சிட ஸ்வயா. ஓ, சப்ஸ்கிரைப் பொத்தானா தன்னை கிளிக் பண்ணவும் மணி குறிச்சு மறக்காதீங்க. எங்க யாழ்னி வீடியோக்களையும் முதல் முறை நீங்க பாப்பீங்க. என்ன? ஓ ஷா பொண்ணோட செய்யலாம். மலர் அது ஒரு கரப்பான் பூச்சி. அவசரமா என் காதலனை அழைக்கணும். அது குழந்தைகளே, அதை எனக்கு கொடு. மாண்டி, முயன்று பாருங்கள். நீகோல், நீ என்ன செய்தாய்? ஓ, அது சாக்லேட். நீயும் போய்விடு. நாம் பிரிவதற்கு கரப்பான் பூச்சியை பெற்றிருக்கிறேன். இது ரொம்ப இனிக்கும். நீ உண்மையிலேயே சொல்றியா? பாண்டி, ஓ, ஆனால் என் சின்னஞ்சிறிய விலங்குக்காக நான் ஏதாவது செய்ய போகிறேன். என் It's ரொம்ப cool. இப்ப என் கரப்பான் பூச்சிக்கு வாழ இடம் கிடைத்து விட்டது. வருக, டார்லிங். Nicole. Isigum Fuzzy Stars for you, Boy, now the flame already. நான் என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்போம். ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. அது மீன். என்னை பற்றி என்ன? ஓ, ஒரு மீன். அதை அற்புதமாக வாசிக்கிறது. நான் யாரோ ஒருவரை காண்டு வர வேண்டும். ஒரு வினாடி. ஹலோ பாட்டி, உங்களது உதவி வேண்டும். அருமை, நான் காத்திருக்கிறேன். இன்னும் இதோ என் பாட்டி. வணக்கம். கூப்பிட்டீங்களே? ஓ மீன், நான் உங்களுக்கு அதை சமைத்து தருகிறேன். போலாம். சிறப்பு. மாண்டி. மாண்டின் கார்ட்போர்டு ஃப்ரைடாய். எங்கள் மேசைக்கு கீழே ஏன் மறைந்திருக்கிறீர்கள்? வெளியே வாருங்கள். ஓஹோ, அவளுக்கு நான் கிடைத்து விட்டேன். சரி, இத பாப்போம். ஆனால் எனக்கு மீன் பிடிக்காது. அதில் சுவையான ஏதாவது சேர்க்க வேண்டும். என் பணப்பையில் எப்போதும் பொன் இருக்கும். மீனின் மேல் தூவி. இப்போது நன்றாக உள்ளது. நம்புவோம். நாம் இந்த ஃபர்ச்சிட்டரிஸ்போம். The chocolate. Nicole, the provincianis. Nick, உனக்காக சில மீன்களை தயாரித்துள்ளேன். Angel, Sarn. நன்றி பாட்டி. The ice rechatter and style pensad. Imen start the rechatta mole at the king's prayers the rear to sign a net. முயற்சி செய்தி பார்க்கலாம். இதன் மனம் அற்புதமாக உள்ளது. வா, ரிஷோரி சாஸ்வர்ஸ். இது செயலை சாப்பிடுவோமா? இது மிக ஓர்ம. நிக்கோல், என்னுடைய சர்வாயா? இல்லை. ஓ, நிக்கோல், நீ பயமுறுத்துகிறாய். நீ உன் ஒனியாக சாப்பிடு. மாண்டி, நான் இதை உனக்கு கொடுக்கிறேன். Pencil, the curtain door is show. Don't worry, empire do. மாண்டி, நீ தாளில் வரைந்து காட்ட வேண்டும். உண்மையாவா? எனக்கு தெரியாது. முயற்சிப்போம். என் பிடித்த சேனலின் பெயரை எழுதுகிறேன். ஒரு விதமாக அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும், வீடியோக்களை விரும்பவும். அது காகிதம். அது அருவருக்கத்தக்கது. நிக்கோல், நீ என்ன செய்கிறாய்? எவன் பார்க்கலாம். Ours friend the rare for insertion, Brewster Sir Burberry Sprito, where it the chocolate doll ringer per me. In their cogidum, pretty. It's some supper stream. Oniko Mindosikas, in a supper with it. Non for Brazil, then the Manisil cover a muyer chicken.
இங்க ஒரு கேக் இருக்கிறது. ஓ, என்ன நடக்கிறது? எனக்கு ஒரு உண்மையான கேக் கிடைத்தது. எவ்வளவு அருமை! அது ரொம்ப சுவையாகவும் இருக்கிறது. இது சாத்தியம் என்று கூட எனக்கு தெரியாது. நான் இதையும் இன்னும் என்னெல்லாம் வரையலாம்? எனக்கு தெரியுமே, இன்னும் ஒரு கப் கேக். ஆம், அது வேலை செய்தது. Like Shurwagisen, Mongarte, ni first furry, alla ederwene. Is a bulava flayden. ஜெஃப் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளார். ஸ்கிட்டில்ஸ் நீரூற்று எப்படி? பலமாக ஜெய்வோம். கெட்ட முகத்தை கூர்ந்து பாருங்கள். நான் அவங்களை மிகவும் சாம்பருக்கு அவசனத்து பூச்சை போல நிறமுடையது மற்றும் கட்டப்படும். நான் பெண்ண வேண்டியது இனிப்புகளை அற்புத சக்தியுள்ள பர்கருடன் உருக்குவது மட்டுமே. ஓயிலா இதை பிடித்திருக்கிறதா? வாவ்! பாட்டிக்கு இதை போன்ற ஒன்றை உடனடியாக தேவை. இதை புரட்சிக்குரிய கட்டவெட்டின் முதல் எண்ணெய் திருத்துகிறது எங்கே? ஓ, அது நன்று. ஓ, சமையல்காரர், உங்களை அங்கே பார்க்கவில்லை. மன்னிக்கவும். அந்த தொப்பி உங்களுக்கு தொடர்ந்து அமைகிறது. நன்றி பாட்டி. நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பொருந்த புது சாகோலேட் தயாரிக்க உகந்த நேரம். பேத்தி இங்கே பசியாக இருக்கிறாள். ஓ, துப்பாக்கி கிணற்றை சாக்லேட்டில் விட சிறந்ததாக இருக்குமா என நினைக்கிறேன். இல்லையா? இது சிறியவள் இன்னும் சுவைத்ததில்லை என்பது கண்டிப்பாக. ஆனால் அவள் சுவை நுகர்த்தலை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கள், காரமான ஒன்று. அது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியவில்லை. சரி, முயற்சி செய்வோம். என்ன இது அதிகம் சூடாக உள்ளது? ஆம், எனக்கு ருசி பிடிக்கல. ஆனால் இது என் பந்தையை ஊற்றுவதற்கு உருக வைத்தது. சரி சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, நீங்க பாத்தீங்களா? நான் ஆகரண்மையான சாக்லேட் டோனட்டை சாப்பிட சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிகவும் அழகானது. வாவ், இந்த பிங்க பாருங்கள். இது போய்விட்டதா? இது சாக்லேட் இல்லை, ஆனால் மிகவும் சுவை மிகுந்தது. எனக்கு மிகவும் பிடிச்சது. நான் செய்யும் குமிழ்களை பாருங்கள், மிகவும் வேடிக்கை. சரி, இது பாரம்பரியமானது. பால் சாக்லேட். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் விரும்பியதுதான். வாய்ஸ், இந்த நிறங்களை பாருங்க. ஓ, முயற்சித்து பார்ப்போம். அதுவும் அற்புதம். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் மோம் பிடிச்சோம். எனக்கு இன்னும் வேண்டும். இந்த பாய்ச்சலை நான் என் வீழ்ச்சியாளரால நேரடியாக குடிக்க போறேன். வாவ், இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. வாவ், செஃப் வெற்றியாளர். மெர்சி புகு. ஆப்ஸ், என் ஹப்கேப் காயமடைந்தது. பாட்டி, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பிட்சா வேண்டும். மாமா மியா. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். சரி. ஓ, நீங்க வெஃபிள் இரும்பு கொண்டு மாவை வறுக்கலாம். கேசப் சேர்த்துக் கொள்ளவும். அப்படியே. பின்பு மேலும் சாலாமி, மேலும் சீஸ். இது சுவையாக இருக்கும். ஆம், என்ன? சரி, நீ ஏன் ப்ரோக்கோலியை பீட்சாவில் அதிகமாக சேர்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது வெறும் சுவையானதாக அல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன அழகு! பாட்டியின் பீட்சா எப்படி இருக்குது? நான் சீஸ மறந்துட்டேன். யோஃப்க் எப்படி என்று தெரியல. ஆகஸ்ட் ஃபீடு பண்ணப்படல. என்ன? எனக்கு ஒரு சிறந்த ஸ்வெட்டர் நான் எப்பவும் கண்காணிக்கிறேன். பரவாயில்ல. வணக்கம். நான் சாப்பிடுங்கள். ஆஹா, சரியாக இருக்கிறது. யாரும் என்னுடைய சிறிய ரகசியத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, இங்கே அடுப்பு உள்ளது. நமது பீட்சாவை உடனே சூடாக்க போகிறோம். காத்திரு. சரி, அற்புதமான பீட்சா செய்ய நான் இத்தாலியிலிருந்து நேரடியாக பெப்பரோனி ஆர்டர் செய்கிறேன். மீதமுள்ளது திறமையின் விஷயம். ஆமாயா, அது செய்கிறது. பாருங்கள். ஓ, ரபோஷா. இப்போ என் வாஃபில் கிட்டத்தட்ட பொழிந்துட்டேன். அப்படி இல்ல,
எனக்கு அது நினைவு சரியான நேரம். நேரம் தட்டு வைக்க. ஓ, இது மிகவும் சூடாக உள்ளது. சரி, மேலே சில சாஸ் சேர்க்கலாம். மஸ்டர்ட் மற்றும் கேச்சப். எனக்கு அது இனி வேணாம். அருமை. சரி, இங்கே என் பீட்சா. ஓ இல்லை, அவர் உயிரோட உள்ளாரா என்று ஏன் சமையல் கலைஞர் சரி பிள்ளை இல்லை. மம்மா மியா, என்ன ஒரு கெட்ட கனவு. அப்பா, உன் வேலை முடிஞ்சிட்டதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையானது. இதோ உனக்காக செல்லமே. சரி, இங்க என்ன இருக்குது பாப்போம். ஓ, பல தேர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பீட்சா சாப்பிடப்பட்டதா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? சமையலர், இது என்ன? அதை சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் பாட்டியின் பீட்சா, சரி, அதை சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, வேண்டாம். அதிலும் கோசு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். நிராசைதான். நான் அதனை உண்டாலும் இல்லை. என் சகோதரியின் பிச்சா மிகவும் நறுமணம் வீசுகிறது. பாருங்கள், அதில் ராக். மிக அருமையான சீஸ். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. சகோதரி, நீ வென்று விட்டாய். உண்மையாவா? நன்றி. நீ சரியா எனக்கு பான்கேக் சிலவாவது? ஆம். எனக்கு மிச்சமா இருக்கு. அது சவால் இங்கு தொடங்க வேண்டும். நானாவிடம் எப்போதும் மாவு இருக்கும். இந்த சுவையான மாவை தயாரிக்க நமக்கு 400 கிராம் மாவு, ஒரு முட்டை, சிறிது பால் தேவை. மாவாய் தர ஏஜிஏ மிக்ஸே நம்பர் ஐடிஐ ஐலே எங்க ரஸ்காய் வடுத்து ப்ரோ கேக் தொடங்கு. நான் தான் அவற்றை கரடி வடிவத்தில் செய்வேன். இதோ என் கரண்டி. இவற்றை பாருங்க, அவை ரொம்ப அழகா இருக்கின்றன. சில ஒலியில சாக்லேட் சேர்த்து மறுபுறமா திருப்புங்கள். அது தயார். அவை பரப்புரிதானே. எனது பேத்தி இந்த சுவையானவற்றை என் நிச்சயமாக காதலிப்பாள். மேலே சிறிது விஸ்வரூப கிரீம். மூக்கு கவசங்கள் மற்றும் பூஞ்சோறு. அப்பா, பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பேசுறீங்களா? இப்போது பான்கேக் மாவில் எதையும் நீங்கள் முழு பர்கரும் உருவாக்கலாம். நீங்கள் சவாலில் வெல்வதற்கு இன்னும் கற்பனை திறன் அதிகமாக வேண்டியதுதான். உனக்கு என்ன வேண்டும்? அற்புதம். ஓ கடவுளே. ஓ பேத்தி, வா, உனக்கு உதவுகிறேன். இது வாங்க. ஓ நன்றி பாட்டி. இப்போது நான் முகங்களையும் உருவாக்க போகிறேன். இந்த பான்கேக்குகளிலிருந்து ஒரு நகைச்சுவையான யூனிகார்னை உருவாக்க போகிறேன். மேலும் மிட்டாய் மற்றும் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். மேலும் கிரீம் மற்றும் வண்ணமயமான தூள்களை வைத்து முடியை வரைவேன். ஓ, அதை பார்க்க. இத பாரு அக்கா. சே, இது முழுவதும் சிறப்பா இருக்குது. நீங்க இத்தனை அன்றியாயம் செஞ்சீங்க. நான் யூனிகார்னுடன் தொடங்க விரும்புறேன். அது ரொம்ப அழகா தெரியுது. ருசிக்கவே பிடிக்கல. சரி, அழகான சிறிய கரடியர்கள். நான் உறுதியா பாட்டி அவற்றை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவை உண்மையில குளிர் சாதனமாகவும் சுவையாகவும் காலா சாக்லேட் சூப்பரானவையா இருக்குன்னு நான் ரொம்ப உற்சாகமா உள்ளேன். எனக்கு முயற்சிக்க எஞ்சியது செஃப் ஹாம்பர்கர் மட்டுமே. இது மிகவும் நல்லா இருக்கு. அப்படியா? முடிவாகிவிட்டது. வெற்றி பெற்றவர் பாட்டி. தேமா. ஓ நன்றி என் கடவுளே, உங்களுக்கெல்லாம் நன்றி. உங்கள் முதல் பணிக்குறிப்பு திரையில் உள்ளது. நீங்கள் ஒரு கேக் செய்ய வேண்டும். உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளது. எல்லாம் தெளிவா? சாம், செஃப், நண்பர்களே, தொடங்குவோம். நாங்கள் ஒரு வட்ட வடிவத்தை எடுத்து வட்டத்தை வெட்டுகிறோம். இதோ எதிர்கால கேக்கின் அடுக்குகள். சரி நண்பா, நாங்கள் அதை அழகாக செய்ய போகிறோம். ஒரு வட்ட வடிவம். ஒரு நிமிடம் காத்திரு. நீ கேக்கை கெடுப்ப. ஓ இல்ல, இந்த குழப்பத்தை பாரு. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். இங்கே ஒரு மலை. பெண்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறார்கள்?
ஓ, இந்த பசங்க வெல்லவே மாட்டாங்க. சரி, இங்கே ஒரு பேரிக்காய் இருக்கு. அதை துண்டுகளாக வெட்டுவோம். நல்லா இருக்கு. அடுத்தது நிறங்களை சேர்ப்போம். அந்த ஊதா நிற கிறுக்குகளை காணுங்கள். அது மிகவும் அழகாக இருக்கிறது. கேக்கை அலங்கரிப்போம். என்ன அமைதியாக இரு ராபின். எனக்கு பரிகளின் ஐடியாவை விட சிறந்த ஐடியா இருக்கிறது. மலைக்குள் ஒரு சுரங்கம் தோண்டுவோம். என்ன சொல்கிறாய்? ஷப்பு, நான் உங்களுக்கு உதவுவேன். ஒரு சுரங்கம், ஒரு சுரங்கம். வாவ், நீங்கள் அருமையாக செய்கிறீர்கள். நான் பெண்களுக்காக ஒரு பரிசு தயாரித்துள்ளேன். தவறு, தவறு, பிழை, பிழை. நான் சீராக இருக்கிறேன். இனிப்பு ஸ்ட்ராபெரி சிரப்பை சேர்க்கும் நேரம். அது ஒரு நீரூற்று அல்லது நீர்வீழ்ச்சி போல கீழே பாயற்றும். வாவ், அப்படி நிச்சயமாக நாங்கள் பெண்களை வெல்ல முடியாது. ஆம், அமைதியாக இரு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நாம் ஒரு கார், ஒரு விமானம் அல்லது ஒரு ரயிலை சேர்த்தால் எப்படி இருக்கும்? நான் அதை மிகவும் வேகமாக கட்டுவேன். இதோ ஒரு ரயில்வே மற்றும் வாகனங்கள். எனக்கு இந்த யோசனை அருமையாக தோன்றுகிறது. வண்டிகளில் இனிப்புகள் இருக்கப் போகின்றன. சரியானது. நேரம் முடிந்தது. நண்பர்களே, நீங்கள் என்ன தயாரித்தீர்கள்? பெண்கள் குழு பரிகளுடன் ஒரு இளஞ்சிவப்பு கேக் செய்தது சுவாரஸ்யமாக இருக்கிறது. பயங்களே, நீங்கள் போஸ் உங்கள் சிறந்ததை செய்தீர்கள். கேக் மிகவும் சுவையாக இருக்கிறது. வாவ், ரயிலும் சாப்பிடக்கூடியது. பயங்கள் வென்றுவிட்டார்கள். உங்கள் அடுத்த பணியாக நூடுல்ஸ், ஸ்பெகட்டி அல்லது பாஸ்தா சமைக்க வேண்டும். என்னை ஆச்சரியப்படுத்துங்கள். சிறப்பானது. ஓஹோ, நிறுத்து. மாவை ஊற்று. நாம் மெதுவாகவும் கவனமாகவும் வேலை செய்ய வேண்டும். இதை மேசையில் உருட்டுவோம். இப்போது இதை மிகவும் மெல்லியதாக செய்கிறோம். ஜானிஸ், அத பாருங்கள். ஏய், எங்களை தொந்தரவு செய்யாதே. எனக்காக எல்லாவற்றையும் ரோபோட் செய்துவிட்டால் நான் ஏன் சமைக்க வேண்டும்? ஆஃப் ஆஃப். ஏன் ஏதோ எரிகிறது போல வாசனை வருகிறது. ஓ, ரோபோட் போதும். ஓ, நிலைமையை சரி செய்வோம். இப்போது சில நிறங்களை சேர்க்கிறோம். இது மிகவும் அழகாக இருக்கும். அதை பாருங்கள். நிச்சயமாக சமையல்காரரை ஆச்சரியப்படுத்த போகிறோம். கொஞ்சம் காத்திருங்கள். ஏய், நீ என்ன செய்கிற? முடியாது. பெண்கள் எங்கள் நூடுல்ஸை கெடுத்து விட்டார்கள். அலைப்படாதீர்கள். எனக்கு ஒரு மாற்று திட்டம் உள்ளது. நாங்கள் என் கருவியை பயன்படுத்த போகிறோம். வாவ், ரோபோட், நீ ஒரு மேதை. நான் மீதமுள்ள மாவை பயன்படுத்த போகிறேன். நல்லது. அழகாக இருக்க சில பிரகாசமான நிறங்களை சேர்க்கிறேன். ரோபோட், எனக்கு உன் உதவி தேவை. உஃப், இல்ல இல்ல. ஓ, உன் கொக்கு, அதுதான் நான் தேடியது. ஒரு இளஞ்சிவப்பு சுவர் எப்படி இருக்கும்? நாங்கள் எங்கள் குழாயை நிறுவுவோம். அது குழாயிலிருந்து நேரடியாக நூடுல்ஸ் பாய்வதைப் போல இருக்கும். அதுதான் உன் திட்டமா? கமீஸ் கொண்டு செய்யப்பட்ட இனிப்பு நூடுல்ஸை சுவைக்கும் போது சமையல்காரரின் முகத்தை பார்ப்போம். ஓ, ஸ்ட்ராபெரி சாஸ், அருமை. முடிக்க நேரம் கிடைக்கவில்லை, ஆனால் இது நிச்சயமாக மதிப்புள்ளது. பாருங்கள். ஓ,
நேரம் முடிந்தது. இந்த முறை நீங்கள் என்ன தயாரித்துள்ளீர்கள் என்பதை பார்க்க நேரம் வந்துவிட்டது. பெண்களின் அணியுடன் தொடங்கலாம். நான் இனிப்பு நூடுல்ஸ் முன்பு சாப்பிட்டுள்ளேன். இவை வண்ணமயமான நூடுல்ஸா? இல்லை, அவர்கள் வெற்றியாளர்கள் இல்லை. சுழுக்களை ஒன்றாக சேருங்கள். உங்கள் அடுத்த பணிகள் மக்காரூன்கள். இனிப்பு நாங்கள் அதை செய்யலாம். மாவுடன் தொடங்குவோம் மற்றும் இனிப்பு பன்ஸ் அல்லது குக்கீஸ் செய்வோம். ஓ, இது ஏற்கனவே நல்ல வாசனை வருகிறது. அற்புதம். இப்போது சில கிரீம் மற்றும் சில நீல கொத்துமல்லி சேர்க்கிறோம். இது அதிசயமாகவும் மிகவும் ருசியாகவும் உள்ளது. பாருங்க, இங்க சிமெக்ரூன்ல பேச்சலாம். இங்க ராயல் சொல்ல முடியாது. யார் எறிந்தது? உணவு போர். ஓ இல்ல, சூடான பச. பாட்டி காரமான உணவை விரும்புவதில்லை. ஐயோ, எவ்வளவு பயங்கரமான கனவு பெண்களே. வாங்க. நீங்க தொடங்க போறீங்க நிக்கோல். எனக்கு நினைக்கிறேன் இது சரி. நான் அதை என் வாயில் வைத்து ஒரு கடி எடுப்பேன். இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. நான் ஒரு பபிள் ஊத முடியும். கொஞ்சம் காரமாக இருக்கிறது, ஆனால் சகிக்க முடியும். பயப்பட வேண்டியதில்லை, நான் முடித்து விட்டேன். ஓ, இந்த பப்ளிகம் நிக்கோல் சாப்பிட்டதை விட மிகவும் பெரியதாக இருக்கிறது. பாட்டி பயப்படுகிறார். இது மிகவும் காரமாக இருக்கக்கூடாது. ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. ஓ இல்ல, நான் உள்ளிருந்து எரிகிறேன். பாட்டி, ஏன் உங்கள் வாயை திறந்தீர்கள்? நான் அதை தடுக்க முடியவில்லை. என்ன? ஓ, எனக்கு தோன்றுகிறது அங்கே சிக்கன் இருக்கிறது. வாசனை அற்புதமாக இருக்கிறது. எனக்கு மொறு தோலுடன் பொரித்த கோழிக்கால்கள் மிகவும் பிடிக்கும். இதை உடனே மறந்து விடுவேன். இந்த கோழியுடன் ஆபத்து முடிந்தது, ஆனால் மாண்டிக்கு இல்லை. பாவம், உன்முறை. ஓ, இதை பார்க்கவே எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எனக்கு முட்டைகள் எழுந்திருக்கின்றன. பாட்டி, நான் இதை செய்ய முடியாது. நிறுத்து, கவலைப்படாதே. பாட்டி உனக்கு உதவுவார். நீ ஒரு சிறிய துண்டு எடுக்க வேண்டும். உன் வாயை திறந்து ஒரு கடி எடு. பார்த்தீங்களா, பயமில்லை. ஓ, பாருங்கள், மற்றொரு கடி. ஓ, வாங்க, கடைசி துண்டு மீதம் உள்ளது. ஓ ஓ இல்லை. ஹே, அங்கே ஒரு பபுள் இருக்கிறது. கவனமாக இரு. ஓ, அது வெடித்து விட்டது. எல்லோரும் உயிரோடு இருக்கிறீர்களா? சரி, எந்த தீவிரமான விளைவுகளும் இல்லை. ஓப்ஸ், நான் தவறாக நினைச்சேன். ஓ, நீச்சல் குளத்தில் இருக்கும்போது மிகவும் நன்றாக இருக்கிறது. நல்லது. அது என்ன? இது ஒரு மில்க் ஷேக் பாட்டி. சாதாரண மில்க் ஷேக் அல்ல, இதற்கு ஒரு சிறப்பு அதிர்ச்சி உள்ளது பாட்டி. இது மிகவும் சிறியது. நீங்கள் தொடங்குகிறீர்கள். பார்க்கலாம். எதுவும் விசேஷமில்லை. ஓ என் கடவுளே, என்ன என்ன நடக்கிறது? அச்சச்சோ, இது என் முறை. இப்போது இது என்ன செய்யும் என்று பார்க்கலாம். மூடியை திறந்து ஸ்ட்ராவை எடுக்கிறேன். நான் அதை வேகமாக குடிக்க விரும்புகிறேன். ஓ, உன் மரியாதை எங்கே குழந்தையே? அத பாருங்கள், நான் முழுவதும் ஊதா நிறமாக இருக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நிக்கோல், வா. ஆமாம், நானும் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். முதலில் கொஞ்சம் விப்ட் கிரீம். என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஓ ஆம்,
இப்போது மில்க் ஷேக் தான். அவள் அதை எப்படி செய்கிறாள்? அது நம்ப முடியாதது. என்ன? ஓ ஓ என் கடவுளே, பாருங்கள். பாவம். ஓ இல்ல கடவுளே. ஓ நிக்கோல் வெடிச்சாள். நாங்க அவளை மீண்டும் சேர்க்கணும். நிக்கோல், நாங்க உன்னை காப்பாத்த போறோம். பாட்டி என்ன அதானா? மாண்டிக்கு பெரியது இருக்கிறது. நிக்கோல், நீ நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி. நீ இதை பார்த்ததுண்டா? ஆம், எனக்கு என் கனவுகளின் காண்டி கிடைத்து விட்டது. பாருங்கள், ஆனால் நீங்கள் துவங்குகிறீங்க பாட்டி. போகலாம். அதே போல ஷேனலுக்கு சந்தா செலுத்த மறக்காதீர்கள். சரி, இத முயற்சிக்க நேரம் வந்துட்டது. கண்ணாடி இல்லாமலாம் நல்லா பார்க்க முடியல. உனக்கு என்ன பிரச்சனை? இது மிகவும் சிறியது. இனிமையா வணக்கத். ஓ, மிட்டாய் என் மூக்கில் இருக்கிறது. நான் மூச்சு திணற விரும்பவில்லை. ஓ ஐயோ, அது திரும்பி வந்துவிட்டது, ஆனால் எனக்கு மனமில்லை. பிங்கோ, ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன திட்டம்? என்ன? இந்த மிட்டாயை விதையாக நட்டு அதுல தண்ணீர் ஊற்றுவே. எனக்கு ஒரு மிட்டாய் மரம் கிடைத்தால் என்ன ஆகும்? இதை செய்யலாம் நண்பர்களே. இது ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் என்று நினைக்கிறேன். இதோ கொஞ்சம் தண்ணீர். காத்திருக்கிறோம். வாவ், ஒரு அதிசயம் நடந்துள்ளது. இப்போது நான் எப்போது வேண்டுமானாலும் காண்டி சாப்பிடலாம். சாப்பிடு. ஓ வா. மாண்டி, நீ வேகமாக இருக்க முடியுமா? அதுதான். நான் வருகிறேன். கொஞ்சம் காத்திரு. இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம். எம் எம் எம். ஹே ஆமாம், வு நண்பர்களே, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிச்சது. ஓ இல்ல, என்னுடைய வயிற்றுக்கு என்ன ஆச்சு? ஓ, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. அது என்ன? நான் இதை சாப்பிட மாட்டேன். ஐயோ, நானும் அப்படித்தான். ஓ பாட்டி, ஓ மை காட். அது என்ன? ஓ, கடைசி. காத்திரு. என்ன? பாருங்கள், நீ தொடங்க வேண்டும் நிக்கோல். ஓ, நான் இதை செய்ய விரும்பவில்லை. எனக்கு வாந்தி வரப்போகிறது என்று நினைக்கிறேன். காத்திரு. ஆம், காத்திரு காத்திரு காத்திரு. நல்ல வாசனை வருகிறது என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் காட்டப் போகிறேன். ஓ ஆம், இது சாக்லேட் நண்பர்களே. ஆம். ஓ, நான் மிகவும் உடம்பு சரியில்லை. நானும். பாட்டி, சரி, நீ போகலாம். மாண்டி, வா, நீயே முயற்சி செய். நான் இதை செய்ய விரும்பவில்லை. ஒரு நிமிடம். எனக்கு நிக்கோல் சரியாக இருந்தார் என்று தோன்றுகிறது. இது என்னுடைய முள் மற்றும் கத்தி. இந்த அழகான கேக்கை சாப்பிடுவோம். இது மிகவும் சாக்லேட்டியாகவும் கிரீமியாகவும் இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதையெல்லாம் முடிக்கிறேன். ஈவ், பியூ. மாண்டி, நீ என்ன செய்கிறாய்? அது ஒரு சுவையான மதிய உணவு. போகலாம். உன்முறை பாட்டி. அப்படின்னு எல்லோரும் இத சாக்லேட் கேக்னு சொல்றாங்க. நீங்க என்ன தெரியும்? நான் இதை விரைவாக மாற்றி விடுகிறேன். அது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு நொடிக்கு. இங்கே சில போக்கி குச்சிகள் உள்ளன. வாங்கலாம். நான் என் கேக்கை இதனால் அலங்கரிக்கப் போகிறேன். முடிஞ்சது. அழகான சாக்லேட் நிறைந்த எலுமிச்சை. ஆனா நம் சில கண்களை சேர்க்கணும். ஒரு நிமிடம். இப்போது இது முடிஞ்சது. ஓஹோ, நன்றி பெண்களே. கேக்குகள் செய்யும் போது நான் கண்டிப்பாக ஒரு மேதை. எனக்காக ஒரு துண்டு வெட்டுகிறேன்.
அதை முயற்சி செய்து பார்ப்போம். ஓ, இது ருசியாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. பெண்களே, உங்களுக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ளுங்கள். இது அனைவருக்குமானது. அதை பாருங்கள், இது ஒரு சிறிய நுடல்லா. அருமை. நல்லா இருக்கும். நடுத்தர அளவு. ஓ ஓ வாவ், நான் எப்போதும் இந்த பெரிய ஜாரை கனவு கண்டேன். சரி, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் குண்டாக விரும்பவில்லை. இது ஒரு கேஷ் ஜம்ப். நீங்களே பாருங்கள், நான் அதை சாப்பிடாமல் எனது மேக்கப்பை செய்வது நல்லது. உண்மையில் அது ஒரு சிறந்த முகமூடி ஆகலாம். ஆம், சில சாக்லேட் சிகிச்சை. ஓ, ஏன் அவள் தலையில் பேஸ்ட் போடுகிறாள்? மற்றும் முகத்தில அட, இது ஒரு சாக்லேட் முகமூடி. சரி பாட்டி, நீங்கள் தொடங்கலாம். ஓ, எனக்கு சில பொருட்கள் தேவை. நாம் ஒரு சுவையான சாக்லேட் கப் கேக் செய்ய போகிறோம். சரி, நுடல்லாவில் மாவு ஊற்றுகிறேன். அப்புறம் கொஞ்சம் பால் சேர்க்கிறேன். அப்படியே போடுங்கள். நமக்கு ஒரு முட்டையும் தேவை. அற்புதம். அதை உடைத்து ஊற்றுகிறேன். இப்போது இதையெல்லாம் சேர்த்து கலக்குவோம். சிறப்பு, அற்புதமாக மணக்கிறது. நமது கலவையை வாப்பிள் இரும்பில் ஊற்றுகிறோம். மற்றும் சில வாஃபிள்களை தயாரிக்கிறேன். இல்ல 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 மாண்டி, அமைதியாக இரு. இந்த வாஃபிள் பாட்டிக்கு இதயம் வடிவில். ஓ, இது உண்மையில் நல்லது. நான் உண்மையில் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். பாட்டி, தயவு செய்து இதை பகிர்ந்து கொள்ளவா அல்லது எனக்காக ஒன்றை செய்யவா? ஒரு நிமிடம் என் செல்லமே, இதோ ஒரு துண்டு. இல்ல, வேண்டாம், நன்றி. சரி, நான் அதை எனது தனியாக முடிக்கிறேன். ஓ, போகலாம். சரி, எனது முறை என்று நினைக்கிறேன். சில அளவீடுகளை எடுக்க வேண்டும். ஆம், முடிந்தது. போகலாம். இப்போது வேலைக்கு இறங்குவோம். நான் டோஸ்ட் செய்ய ஒரு சிறப்பு சாதனத்தை உருவாக்கியுள்ளேன். நன்றாக இருக்கிறது. இது அனைத்தையும் தானாகவே செய்யும். அது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. அது சமமாக டோஸ்டில் பரவுகிறது. நான் ஒரு மேதை என்று நினைக்கிறேன். பிராவோ மாண்டி. நன்றி. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நீங்களும் எங்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா? தயவு செய்து நிச்சயமா உங்களுக்கே உதவி கொள்ளுங்கள். ஹூரே! நன்றி. ருசி. பிரிட்னி, அதை இழுத்து வருவோம். ஐபோன், நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். இது புதுநிலை ஐபோன் 50. மிகவும் அழகாக இருக்கிறது. ஹே, இது வேலை செய்யவில்லை. காத்திரு, இது ஒரு சாக்லேட் பேயான். இது மிகவும் சுவையானது. இது உண்மையானதல்ல. பிறகும் இதுவும் குல்ட்டு. ஓ, எவ்வளவு அருமை. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். சரி நண்பா, நான் எது ஐபோன் என்று தேடி பிடிக்க வேண்டும். இப்போதே முயற்சி தான் செய்கிறோம். ஓ மக்கள், பிரிட்னி, எனக்கு உண்மையான கண் எலும்பு இருக்கிறதே. ஏன் நீ சிரிக்கிறாய்? என் கண் எலும்பும் குளிராக இருக்கிறது. அதை பாருங்கள், எனக்கு ஒரு சாக்லேட் கிணறு கரடி உள்ளது. சுறுசுறுப்பானது. நான் இன்னும் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தேன். பிரிட்னி, வைடார், சுவாரஸ்யமானது. மற்றவை என்ன இருக்கிறது? ஒரு ஆப்பிள் உள்ளது ஸ்கிட்டில்ஸ் உடன். ஓ, கேமரா கிடைத்தது. என் கண்களையும் நம்ப முடியல. நான் இதை முயற்சிக்கலாமா? சரி, மீண்டும் முயற்சி செய். ஹே, மிகவும் சின்ன பூனை மட்டும் இருக்கும். கொஞ்சம் உமிழ்நீர். நிச்சயம், எனக்கு மேலும் வேண்டும். சிரிப்பதை நிறுத்து. நீயும் எல்லாவற்றையும் இழந்து விடுவாயே. இல்லை,
இது இன்னும் சுவையாக இருக்கிறது. கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கிறது. ஓ, இன்னும் கசியல்கள் இருக்கின்றன. அதை என் சிறந்த நண்பருடன் பகிர்ந்து கொள்வோமா? அதை ஒன்றாக சாப்பிடுவோம். நம்ம இருவரும் இதை சேர்ந்து திறப்போம். எவ்வளவு அற்புதமானது மற்றும் எவ்வளவு பெரியது. போதே. வா, அருமை. என்னை சிறந்தொரு யோசனை வந்தது. நம்ம இருவருக்கும் சுபஸ் இருக்கின்றது. நாம் போட்டியிட்டு ஆக வேண்டும். தொடங்குவோம். நான் ஜெயிக்க போகிறேன். எனது சூப்பா சூப்ஸ் ரொம்ப நல்லது. இது கிராமல் இல்ல, இது ஒரு சாக்லேட் கேக். ஏன் பிடித்தது? நான் ஜூலியை விட வேகமாக செய்ய முடியும். என்ன, அவளிடம் சாக்லேட் லாலிபாப் இருக்கிறதா? அவள் கண்டிப்பாக வேகமாக செய்வாள். என் லாலிபாப் கடிக்க முடியாதது. ஓ, என் நாக்கு சிவப்பாகவும் வீங்கியதும் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் லாலிபாப் உடைக்கலாம். இது சிறந்ததாக இருக்கும். ஒரு சுற்றலியை எடுத்து எல்லாவற்றையும் இடிக்கும் அளவுக்கு அடிக்கலாமா? அற்புதம். அவர்கள் என்ன செய்தார்கள்? இதை பாப்பிடுவோம். வேகமாக செய்ய வேண்டும். ஓ, எவ்வளவு சுவை! மற்றும் கடைசி துகள்கள். நேரம் முடிந்தது. நான் சிறப்பாக செய்தேன். நான் வெற்றி பெற்றேன். முதல் ஒன்றை பார்க்கலாமா? அஃது ஒரு மோதிரம். எவ்வளவு அழகானது. பார்ப்போம். எனக்கு பொருத்தமாக மிகவும் குளிராக உள்ளது. சுவையாக மணக்கிறது. இது குறுகியது. அடி, இது கித்தியை சுவாதிஷ்டமாக தோன்றுகிறது. எனக்கும் அது வேண்டும். நான் என்ன பெற்றுள்ளேன் என்று பார்ப்போம். அட, எனக்கும் ஒரு மோதிரம் உள்ளது. அட, இந்த வைரம் அருமை. நான் இதை சாப்பிட முடியாது என்று காத்திருக்க முடியாது. சரி பிரிட்னி, நீ மாற்றிக்கொள்ள விரும்புகிறாயா? முடியாது. அது எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இப்போது எனது நண்பர்களுக்கு அழைக்கப் போகிறேன். என் மோதிரத்துடன் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் தெளிவாக அறிந்திருக்கின்றனர். எனக்கு உங்களை பற்றி பெருமை இருக்கிறது. ஹே நண்பர்களே, பிரிட்னி, என் நண்பர்களை சந்திக்கவும். என் யோசனை அழகாக இருக்கிறது. நான் அந்த மோதிரத்தை நகை வியாபாரியான உண்மையில ஒரு வைரம் தான். நம்பவே முடியலை. ஜூலி, நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இங்கே பணம். இன்னைக்கு என்னிடம் இருக்கும் அனைத்து பணத்தையும் நிக்கோலுக்கு கொடுக்கிறேன். அவ ஸ்குவீஸ் விக்கிறாள். என்ன முட்டாள்தனம்! $4. நான் அத வளையம் என்று சொல்லுவேன். அரிய அளவு எம்களை கொல்லட்டும். நான் அவைகளை எல்லாம் சாப்பிடுவேன். உன்னிடம் ஒரு மோதிரம் இருக்கிறது. நான் அதை பரிமாற்றம் செய்ய சலுகை செய்கிறேன். ஒரு மோதிரத்துடன் காகிதம், கத்தி, வாடா விளையாடலாம். வா, இது ஒரு சாக்லேட் பாராக இருக்கிறது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். பொறுமை இருந்து கொள். இது வெறும் சாக்லேட் அல்ல. பார்க்கலாம். அவள் என்னை கைப்பற்றி இருக்கிறாள். ஒரு நிமிஷம். என்கிட்ட என்ன இருக்கிறது என்பதை பார்க்க போகிறேன். வாவ், ஒரு பேலட் ஷேடோஸ். நல்ல வாசனை வருகிறது. எனக்கு சாக்லேட் ஷேடோ பேலட் இருக்கிறது. எனக்கு அந்த மாதிரி விஷயம் பிடிக்கும். இது ரொம்ப ருசியானதாக தெரிகிறது. இது நம்ப முடியாத அளவுக்கு ருசியாக இருக்கிறது. சில ஷேடோஸ்க்கு செல்லலாம். எனக்கு இது பிடிக்கும். இதன் இரண்டாம் பகுதி பேலட். Oh my god. ஆமாம், உன் பற்கள் நகைச்சுவையாக இருக்கின்றன. நினைத்து பாரு. சாக்லேட்டை விடவும் வேறுபட்டது. நீங்கள் அந்த சேய் முயற்சிக்க விரும்புகிறீர்களா? என்ன? முடியாது. நான் பகிர்ந்து கொள்வதில்லை. இது மிக அருமை. அவள் ஒரு பேராசைக்கு தோழி.
ஆனால் எனக்கு உண்மை பாடை உண்டு. இதன் பொருள் என்னை அழகான பிரகாசமான மேக்கப் போட முடியும். இது நிஜமாகவே அழகாக இருக்கும். நான் தயாராக இருக்கிறேன். நான் மிகவும் அழகான பெண். நன்றி ஜூலி. இந்த மேக்கப் மிகவும் அழகாக இருக்கிறது. நீ எப்படி எனக்கு மேக்கப் செய்யலாம்? பிரச்சனை இல்லை. உண்மையில் நான் இந்த பேராசை இருக்கும் பெண்ணிடம் பழி வாங்க போகிறேன். அவளுக்கு அழகான மேக்கப் வேண்டும். சரி, அவளுக்கு ஒரு மேக்கப் கிடைக்கும். நீ அசாதாரணமாய் அழகாக இருக்க போகிறாய். ஓ இல்ல, நீ என்ன செய்தாய் பிரிட்னி? நான் கோபமாக இருக்கிறேன். ஜில் மற்றும் ரெபெக்கா பொம்மைகளுடன் விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஜிலுக்கு பிடித்த பார்வி உள்ளது, ஆனால் ரெபெக்காவுக்கு நவீனமான ப்ராட்ஸ் உள்ளது. ஆனால் அவர்கள் இருவருக்கும் ஒரு வீடு மட்டுமே உள்ளது. அது போதாது. அவர்கள் அங்கே எப்படி பொருந்துகிறார்கள்? ஓ, சண்டை தொடங்கியது. ஓ, அது போதாது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் எனது சொந்த பொம்மை வீட்டை உருவாக்குவேன். அது ஒரு சிறந்த யோசனை. ஜில், நான் என்ன பிராட்ஸ் ஜோர்ட் ஹஸ்பைட் வீடு வாங்கி போய்தான் ஸ்பிரிங் 26 பெட்ரேட்ஸ் தொடங்குவோம். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டேன், ஆனால் இது எப்படி ஒரு வீட்டாக மாறும் என்று எனக்கு புரியவில்லை. நான் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்க்க முயற்சிக்கிறேன். வாவ், ரெபெக்கா, நீ எப்படி அதை செய்தாய்? எல்லாம் எளிது. நான் திட்டப்படி வேலை செய்கிறேன். சரி, எல்லாம் தெளிவாக இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் எனது முடிவாக தீர்மானிக்கிறேன். இது மேக்கப்பை விட கடினமாக இருக்கக்கூடாது. சரி, இது வேலை செய்தது. புசுவர் மற்றொன்று. இப்பது குறை வீட்டை அளவு கொள்ளலாம். ஓ, அவை ஒரே மாதிரி இருக்கின்றன. அது போதாது. நான் ஒரு பெரிய கூரையை கூட சேர்க்கிறேன். சின்னியாக இருக்கு. சோ இப்பொழுது நான் குறை தேங்களால் அலங்கரிக்கிறோம். முழு கூரையையும் ஓட்டவும். அருமை, எனக்கு இது பிடிச்சிருக்கிறது. ரெபெக்காவும் ஏதோ நினைத்தாள். எனக்கும் ஒரு கூரை இருக்கிறது. அது ஊதா நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தியது. ஹூரே ஹூம். சுவர்களுடன் என்ன செய்யலாம்? நான் நினைத்தேன், அவற்றை மூடியின் கீழ் ஊதாவாக வண்ணமிடுவோம். அற்புதம். இப்போது நான் தூவினால் அது கூரைக்கு பொருந்தும். ஆமாம், சரி. ஜில்லுக்கு கொஞ்சம் அதிகம். ஏய், நீ என்ன செய்கிறாய்? நிறுத்து. ஓ இல்லை, என் வீடு உள்ளே ஊதா நிறத்தில் உள்ளது. ஆனால் நான் எல்லாவற்றையும் இளஞ்சிவப்பு நிறமாக மாற்ற விரும்பினேன். பின்டூரா உலருவதற்கு முன் முழு வீட்டையும் இளஞ்சிவப்பு நிறத்தில் வண்ணம் தீட்ட வேண்டும். அது வேலை செய்தது. என் வீடு அழகாக இருக்கிறது. வாவ். அடுத்தது என்ன செய்யலாம்? ஓ, நான் கண்டுபிடித்து விட்டேன். எனக்கு ஒரு துருவி வேண்டும். ஆமா, ஒரு ஜன்னல் செய்யலாம். ஹூரே, இது சிறப்பாக செய்தது. எதையும் கெடுக்காதீங்க. ரெபெக்காவும் இதையெல்லாம் பண்ணிட்டாரு. போறேன். அதுதான் ஓ, அப்படி கோரையில ஒரு பார்பி சின்னம் வைப்போம். இது பார்பி பொம்மை வீடு. என்னிடம் நிச்சயமாக சிறந்தது பிராட்ஸ் வீடு. என் 3 மாடி வீட்டின் அறைகளை நிரப்புவதுதான் மீதமுள்ளது. அருமை. வாவ், எனக்கு ஒரு அருமையான இளஞ்சிவப்பு வீடு கிடைத்தது. வாவ், நான் இதை மட்டும் கனவு கண்டேன். சரி, அறைகளை ஒழுங்குபடுத்த ஆரம்பிப்போம். நான் முதல் மாடியில் இருந்து தொடங்குகிறேன். இங்கே ஒரு அழகான இளஞ்சிவப்பு சோஃபா இருக்கும் மற்றும் நாம் வால்பேப்பரை ஒட்டுவோம். இப்போது இந்த மிருதுவான பாயை பாருங்கள். இது மிகவும் குளிர்ச்சியானது. இப்போது காபி மேசை, செடிகள் மற்றும் இதழ்கள் அதில். நிச்சயமாக புத்தக அலமாரியை மறக்காதீர்கள். மிகவும் வசதியான வாழும் அறை. என் பார்வை விருந்தினர்களை வரவேற்க போகிறாள். ரெபெக்கா என்ன யோசித்தாள்? ஒரு குளிர்ச்சியான சோபா உள்ளது. அது என் பிராட்ஸுக்கு பிடிக்கும். ஒரு கம்பளம் சேர்க்கவும். மேலும் நான் வெள்ளி வால்பேப்பர் ஒட்டினேன். காஃபி மேசை, கை நாற்காலிகள், இங்கே ஓய்வெடுக்க போன்ற இன்னும் என்ன சேர்க்கலாம்? ஆமாம், நான் இதை பற்றி நினைத்தேன். ஓர் ஓவியம் வரைவோம். அது என் பிராட்ஸ் உருவப்படமாக இருக்கும். சரி, நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். அலங்கரிப்போம். இங்கே யார் அதிபர் என்பதை அழைக்கிறோம் அறியட்டும். அது முழு நீலப்படமாக இருக்கிறது. எவ்வளவு குளிர். ஓ, ஜில், நீங்க இருக்கிறாய். என்ன நினைக்கிறாய்? நான் லிவிங் ரூம்ல ஒரு பெரிய பியானோவை வைக்கிறேன். அவளும் பியானோ வாசிக்க முடியும். உட்காருங்க. பாருங்கள், ரெபெக்கா நிச்சயமாக பின்தங்கி இருக்கிறார். ஓ, அங்க என்ன இருக்கிறது? ஒரு பாட்டியா? ஜில், கவனமாக இரு.
உண்மையான பார்ட்டி பெண் அடுத்த வீட்டுக்கு குடியேறியுள்ளார். இது பார்ட்டிகளுக்கான டிஸ்கோ பந்து மற்றும் இங்கே ஒரு காட்சி இருக்கும். இந்த மேடை பாருங்க. என் பிராட்ஸ்க்கு முழு ராக் இசைக்குள் இருக்கிறது. அவள் அடிக்கடி கச்சேரிகள் நடத்துகிறாள். பிராட்ஸுடன் சேர்ந்து நடனம் ஆடுவோம். யூஹூ, அசைவுகளை மீண்டும் செய்யுங்கள். Wow, Jill, Thursday varieties merchandise. ஒரு இஜ்வே சோர்ஸ் மீன்ஸ்டர்டிங் டோவோட சேவர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, 2வது மாடியில நான் ஒரு சமையலறை அமைக்கப் போகிறேன். ஆஹா, நான் சமையலறை செட்டை ஏற்கனவே தயாரித்து விட்டேன். அம்னேன் வால்பேப்பர் ஆர்டிவர் டான்ஸ் Mamper en Nolverter Nordgård i Merkal. Pastorn och Prads Bringels tips av man virus as tänket ur det mässiga gammal bomb. Ali Baninger Arns av man ruas Citrondix Aida Briar på dem. Med du redes mycket den Nordkaligur av Mertralar kalam. I just hear say my PRs is Gergen Fristenjet Entry Salfar Salame. டோலா மற்றும் சிப்ஸ் அறுக்கின்றன. அருமை. சரி ரெபெக்கா, நீங்களும் பிராட்ஸும் வாழ்க்கையை முழுமையாக வாழ எப்படி என்று தெரிஞ்சிருக்கிறீர்களா? ஆம், உங்களுக்கு தெரியும். ஜில் தனது பார்பிக்கு என்ன செய்திருக்கிறார் என்று எனக்கு ஆச்சரியம். நான் கண்டிப்பாக அதை சிறப்பாக செய்ய போகிறேன். ஓ இல்ல, அது ரெபெக்காவின் விட மோசமாக இருக்க முடியாது. இந்த பார்பிக் ஃபாமிட் Die Orvoris Guy. Ongi K-Girl, Fins, Soldier of Reason Worrying. Barbie Magursi Arevar. ஓ, பலவிதமான இனிப்புகள் மற்றும் இனிமையானவை. ஒரு சை நாங்கள் ஜன்னல்களில் மேலும் திரைகள் வைப்போம் வசதிக்காக. ஒரு மேசை, ஒரு நாற்காலி, காபி அண்ட் இனிபேர்ஸ் நிச்சயமாக. இது என் பார்வையின் பூனைக்கான வீடு ஆகும். நாங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் மற்றும் உணவு வைப்போம். இதோ பாருங்கள், அது கிளியோ. ஓ, உங்கள் பார்வைக்கு ஒரு செல்லப்பிராணி இருப்பதை நாங்கள் அறியவில்லை. அது சிறந்தது. ஒரு மிருதுவான பூனை. நீங்கள் உண்மையில் ஒரு முழு கஃபே செய்துள்ளீர்கள். ஒவ்வொரு ருசிக்கும் உணவு உள்ளது. நீங்கள் 2வது மாடியை மிகவும் விரைவாக கையாண்டீர்கள். பெண்களே, இரு சமையலறைகளும் அற்புதமாக இருக்கின்றன. நெருக்கமாக பார்ப்போம். கருத்துக்களில் எழுதுங்கள். உங்களுக்கு பிராட்ஸ் அல்லது பார்பி எது பிடிக்கிறது? அடுத்தது என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம். திட்டங்களில் 3வது மாடி அடங்கும். ஓ, அங்கே நான் ஒரு படுக்கை அறை வைத்துக் கொள்ளப் போகிறேன். எனக்கு ஒரு அற்புதமான படுக்கை உள்ளது. அது பிராட்ஸ் படுக்கையை விட சிறந்ததல்ல. பாபியின் படுக்கையறை இன்னும் அழகாக இருக்கும். நாங்கள் இங்கே இளஞ்சிவப்பு படுக்கையை வைக்கிறோம். அழகான தலையணைகளை சேர்க்கிறோம். இது மென்மையானதும் இனிமையானதுமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ஒரு மென்மையான இளஞ்சிவப்பு கம்பளத்தை போடுவோம். ஒரு கண்ணாடியுடன் கூடிய அலங்கார மேசையை அமைப்போம். இதுதான் என் பார்பி தினமும் மேக்கப் செய்யும் இடம். உன்னை பற்றி என்ன ரெபெக்கா? அழகான தலையணைகளுடன் தொடங்குவோம். அவை பெரிய உதடுகளின் வடிவத்தில் உள்ளன. ஒரு நட்சத்திர வடிவமான கம்பளம். நிச்சயமாக இங்கே ஒரு அலமாரி வைப்போம். அதில் என் பிராட்ஸ் அழகு சாதனங்களை வைப்போம் மற்றும் ஒரு கண்ணாடியை தொங்க விடுவோம். ஜில், நீ என்ன சொல்ற? அவள் அதை பார்த்ததே இல்லை. சரி, ஆனால் அவள் இதில் ஆர்வம் காட்டுவாள். எனக்கு ஆர்வம் இல்லை. நான் பார்பி அறையை பற்றி யோசிக்கிறேன். எனவே இங்கே ஒரு அலமாரி அமைக்க வேண்டும் என்று யோசித்தேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு அலமாரி இருக்கும். நான் அலமாரிகளை அமைத்து ஆடைகளை ஒழுங்குபடுத்துவேன். என் பார்பிக்கு பல உடைகள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் தேவை. இங்கே கைப்பைகள் வைக்க ஒரு இடம். அழகாக இருக்கிறது. படுக்கையறை பார்பிக்கு தயாராக உள்ளது. இங்கே ஒரு ஆடைகள் கம்பி வைப்போம். கீழே அப்படியே காலணிகளை வைப்போம். மேலும் புதிய உடையை தேர்வு செய்யும் போது ஓய்வெடுக்க ஒரு நாற்காலி வைப்போம். முடிந்தது. அருமையாகவே படுக்கை அறைகள் அமைந்துள்ளன. ஜில் கூட ஒரு மாலையை தொங்கவிட்டார். ரெபெக்கா, அதற்கு நீ எப்படி பதிலளிக்கிறாய்? நானும் அதை பற்றி சிந்தித்து விட்டேன். இங்கே ஒரு பாரம்பரிய ஜன்னல் வேண்டும். கீழே ஒரு ஸ்லைட் இருக்கு. அது எப்படி இருக்கிறது? அது எனது பார்வைக்கு மிகவும் தீவிரமாக இருக்கிறது. எதற்காக? சரிவு நேராக குளத்திற்கு செல்கிறது. அங்கே காக்டெயில்கள் மற்றும் காற்று நிரப்பும் வட்டம் உள்ளன. ஓ, அந்த யோசனை உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரி, அது போதாது. நானும் ஸ்லைடு செய்வேன். கீழே ஒரு நீச்சல் குளம் இருக்கும், ஆனால் அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். அங்கே ஒரு ஃபார்காலை வைக்கிறோம். தி ஃபிளமிங்கோ வெர்பியரிங்க பிஃப்ரேட் முஷ்ரிகோத் பினாமு சேஸ் ஆல்ஃபோக்கி டொராஃபில் பிரின்ஷிடர் நீரை பண்ணீங்க. எனக்கு நினைக்கிறது ஜில், உனக்கு புதுப்பிக்க நேரம் வந்துவிட்டது. நீ என்ன செய்த? என் மேக்கப் மற்றும் முடி அலங்காரம். நானும் உங்கள் மேல் ஊற்றலாம். நீங்கள் உறுதியாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். சரி, உங்கள் வீடுகளை நெருக்கமாக பார்ப்போம். ரெபெக்காவுடன் தொடங்குவோம். அவரது பிராட்ஸ் வீடு ஸ்டைலிஷ்.
ஃபேஷனபிள் மற்றும் பிரகாசமாக இருக்கிறது. நீங்கள் அதை பிரமாதமாக செய்தீர்கள். ஆனால் ஜில் உருவாக்கிய பார்பி வீடு மிகவும் மென்மையான, அழகான மற்றும் இனிமையானதாக இருக்கிறது.